தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. துண்டும் அதே மாதிரி வேற போட்டு வந்திருக்கீங்க. மறைமுகமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா? அது என்ன கட்சி? அது தமிழக வெற்றி கழகங்கிறது ஒரு கட்சி இல்லை, அது வந்து ஒரு ரசிகர்கள் கூட்டம், ரசிகர்கள் நிறைந்த ஒரு கூட்டம், அவ்வளோதான். ஆமாம், வேணா உனக்கு சந்தேகமாக இருந்தால் நான் சீமான்ட்ட ஃபோன் போட்டு தர்றேன், பேசுவார். கேட்குறியா? ஃபோன் எடுத்தால் பேசிடுவார். உன் சந்தேகம் நிவர்த்தி ஆகிடும். மக்களுக்கு சேவை செய்ய எதுக்குமாமா பண்ணுங்க? காசை கொடுத்து வாக்கை வாங்கும் போது ஏமாத்துறான்னு தானே அர்த்தம். ஆனால் எல்லா அரசியல் கட்சியும் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துட்டு தானே இருக்கு. ஜோக்கெல்லாம் அடிக்க நல்லா கத்திருக்கீங்க. பயப்படுறாங்களா? யாருக்கு இப்போ குளிர் ஜுரம் இருக்கு? இதே கேள்வியை தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வைக்கிறாங்க. ஆட்சியில் இருக்கீங்க, 4 வருஷமா என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சோமா? என்ன செய்யலை? மக்களுக்கு தான் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், புரியுதா? போன மாதம் வரையும் 1000 ரூபா கொடுத்தோம், இந்த மாதத்துலேருந்து 2000 ரூபா. எலெக்ஷன் வரப்போகுதுல, அதனாலயா? கவுன்சிலருக்கு என்ன கிடைக்கும்? ரோட்டில் ஏதாவது மண்ணு குமிச்சானா, ஏன் மண்ணு குமிச்சிருக்கா அப்படின்னா ஏதோ கைவிட்டு வாங்குவாங்க. ஜல்லி குமிச்சா அதில் ஒரு கைவிட்டு கிடப்பானுங்க. இப்போ வீடு பிளான் இல்லாமல் கட்டினான்னா பிளான் இல்லாமல் கட்டினான்னு மிரட்டி காசு வாங்குவானுங்க. இதுதானே பண்ண முடியும். இதில் என்ன கொடுத்துருவாங்க? என்ன வரும்? விஜயும் எனக்கு அவங்க விஜய் வந்து எனக்கு வேண்டாதவர் இல்லை. ஏன்னா அவங்க அம்மா எங்கள் ஆட்கள் தான். சரியா? அவங்க அம்மா உங்கள் ஆட்கள்லாம் புரியல. ஓகே, அது எப்படி ஐயா? இப்போ வந்து எதிர்கட்சியில் இருக்கும்போது இப்போ உங்கள் கட்சியை நான் திட்டியிருப்பேன், திருப்பி உங்கள் கட்சியிலே வரும்போது அந்த கூச்சம் அதெல்லாம் இருக்காதா? அரசியல்வாதிக்கு கூச்சமாவது நடுக்கமாவது இடை எல்லாம் அப்படி தொடச்சி தள்ளி ஊற்றிக்கி விட்டு. அவர் வந்து ஜீரோ, ஒரு ஒரு களிமண்ணுன்னு வச்சுக்கைய. அவருக்கு சொல்கிறதுக்கு தான் ஆதவ அர்ஜுன் மாதிரி ஆட்கள் இருக்காங்க, நிர்மல் இருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்காரு, புஷி ஆனந்த். புஷி அந்த புஷி இருக்குது. அப்புறம் என்ன இருக்கு அவளை? அதுக்கப்புறம் இன்னொரு அம்மாக்கள் கூட 2-3 அம்மாக்கள்லாம் இருக்காங்களாமே. திரிசா வர போகிறாங்களா இல்லை வேறு யாராவது அம்மன் வர்றாங்களா? சொல்லுங்கள், எந்த அம்மன் வர்றாங்க? நீங்கள் கூட தேர்தலில் வந்து ஆட்சிக்கு வந்தவுடனே ஜெயலலிதா அவர்களோட வழக்கை நாங்கள் எடுத்து விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நிறைய பிரச்சாரங்கள்லாம் பண்ணீங்க. அதுக்கான வேலைகள் நடந்துட்டு அதான் முடிஞ்சு இல்லை. இப்போ அவர் கமிஷன் குற்றவாளி யாருங்கிறத எங்கள் முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். ஓகே, இப்போ சசிகலா அவர்கள் வந்து சொல்லுவது அதிமுகவை ஒன்றிணைவோம், திமுகவை வீழ்த்தனா அதிமுக திருப்பி மறுபடியும் கொள்ளையடிக்கணுமா? போட்டிருக்காங்க. இல்லை மறுபடியும் கொள்ளையடிக்கணுமா? கொள்ளை கேஸில் தானே இப்போ பி குற்றவாளியாக 4 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்க. இனியும் கொள்ளையடிக்கணுமா? அந்த கட்சியில் போய் உட்காந்து ஜெயலலிதாவை கொன்னது பத்தாதா? ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமார். இன்னைக்கு வந்து அரசியல் ஆடுகளத்தில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தோட மூத்த முன்னோடி, தமிழ்நாடு நாயுடு பேரவையோட தலைவர் ஐயா காமாட்சி நாயுடு அவர் தான் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட அரசியல் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளை முன்வைப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கமே பயங்கரமாக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தோட முன்னோடி அப்படின்னு சொல்லிங்க. குறிப்பிட்டு சில நாட்களாக நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. துண்டும் அதே மாதிரி வேற போட்டு வந்திருக்கீங்க. மறைமுகமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா? ஓ, இது தமிழக வெற்றி கழகம் இல்லை. பார்த்தியா எப்படி இருக்குது? பார்த்தியா, மஞ்சள் சிகப்பு, நடுவில் அவர் ஒன்று வச்சுருப்பார், பார்த்துருக்கியா? பார்த்தது இல்லையா? அவர் கொடியில் வச்சிருக்காரு ஐயா. ஆனால் அவங்க கட்சி தொண்டர்களும் சேம் இதே பேட்டர்னில் தானே போடுறாங்க. இல்லை, நடுவில் ஒன்று இருக்கும் அவங்களுக்கு. இதே துண்டு போடுறோன்னா ஏன் துண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இது வந்து நேற்று இன்னைக்கு இல்லை, 1964 நான் மதுரை மாவட்ட நாயுடு சங்கத்தினுடைய இளைஞரணி தலைவராக இருக்கும்போது இதை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து கம்ப்ளீட்டாக இதை கட்சி ஒன்று ஆரம்பித்தோம், திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம். ஆரம்பிக்கும்போது ரெகக்னைஸ் பண்ணி வாங்கியாச்சு இந்த கொடியை, மஞ்சள் சிவப்பு கொடியவே. ஓகே, அதனால் எங்களுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் பிரச்சனை வந்தது. பாட்டாளி மக்கள் வந்து கீழே ப்ளூ கலர் போட்டுக்குவாங்க, மஞ்சள் சிவப்பு இருக்கும், ப்ளூ கலர் சேர்த்துக்குவாங்க. என்கிட்ட கேட்டுட்டு தான் சரத்குமார் இருக்கார்ல, அவர் இதே கொடியை யூஸ் பண்ண சமத்துவ மக்கள் கட்சி. சமத்துவ மக்கள் கட்சி அதில் ஒரு நட்சத்திரம் மாத்திரம் போட்டுக்குவார் எங்கள் கொடியிலேருந்து. ஸோ அதனால் எல்லா கலர் எல்லாம் ஒன்று தான். எனக்கு இது மாதிரி தோத்தியே நிறைய வீட்டில் கிடக்கு. இது எங்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவையினுடைய கொடி, தமிழ்நாடு நாயுடு பேரவையினுடைய தோத்தி, மஃப்ளரு எல்லாம் இருக்குது.
ஓகே, இப்போ தமிழக வெற்றி கழகமும் உங்களோட கொடி பாணியில் பின்பற்றி அந்த கொடியை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படி சொல்ல முடியாது. அவங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு, அதனால அவங்க வச்சுருக்காங்க. ரெண்டாவது, இதெல்லாம் அங்கே அது அது என்ன கட்சி? அது தமிழக வெற்றி கழகங்கிறது ஒரு கட்சி இல்லை. அது வந்து ஒரு ரசிகர்கள் கூட்டம், ரசிகர்கள் நிறைந்த ஒரு கூட்டம், அவ்வளோதான். அதை அரசியல் கட்சின்னு சொல்கிறதுக்கு இயலாது. வர்ற 2026 தேர்தலில் பார்ப்போம். அரசியல் கட்சி சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் எல்லா அரசியல் கட்சியும் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துட்டு தானே இருக்கு. ஜோக்கெல்லாம் அடிக்க நல்லா கத்திருக்கீங்க. பயப்படுறாங்களா? யாருக்கு இப்போ குளிர் ஜுரம் இருக்கு? இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்ததுனால வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து அவங்களுக்கு வந்த ஓட்டு வந்து குறைய போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சைடு பதட்டத்தில் இருக்காங்க. நிறைய விமர்சனங்கள் வருது. தம்பி, அதில் நாம் தமிழரை பொறுத்த மட்டிலும் ஒரு பிட்டா பேப்பர் கூட வெளியில் போகாதுங்கிற மாதிரி ஒரு பையன் கூட வெளியில் போக மாட்டான். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தொண்டன் கூட வெளியில் போக மாட்டான். எங்களுடைய கட்சி வந்து அவ்வளவு கட்டுக்கோப்பானது. எங்களை மாதிரியே சீமானும் கட்டுக்கோப்பாக நடத்துகிறாரு. நாளைக்கு விஜய் வந்தாலும் அப்படி நடத்தணும். அப்படி அரசியல் கட்சியில் அப்படி நடத்தினா தான் சரியாக வரும். அப்போ அவர்கிட்ட இருக்கவங்க ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்களை அவர் தொண்டர்களாக மாற்றணும். தொண்டர்களாக மாற்றினா தான் அந்த கட்சி நிற்கும். இல்லைன்னா எலெக்ஷனில் பசங்க தான் ஓட்டு போடுவானுங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? மாநாட்டுக்கு ஒரு 3-2 லட்சம் பேர் வந்திருப்பாங்களா? மதுரை மாநாட்டில் இல்லை, நிறைய கூட்டமே இருந்துச்சு. 2 லட்சத்துக்கு மேலே இருக்கு. என்ன எண்ணிட்டு வந்தியா? ஒரு சுமார் தானேப்பா. அவ்வளோ போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கான், 2.5 லட்சம் கொடுத்துருக்கான். சரியா? அதே பரந்தூர் விமான நிலையம் இங்கே நம்ம இதில் பரந்தூர், அதில் நடந்ததில் ஒரு 5 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. இது விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி இல்லை. ஆமாம், இது ஒரு 5, அங்கே ஒரு 2.5. நேற்றுக்கு இதில் வந்தது எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க? அது ஒரு 2 லட்சம் பேர் வந்திருப்பாங்களா? மேலே ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச தூரம் வந்து கடந்து செல்லவே வந்து 6 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் ஆகுது. அது என்ன ஆச்சு தெரியுமா? அவன் அப்படியே வர்றான் வண்டி கொடியை. பார்த்தீங்கள? டிவியில் பார்த்தியா இல்லையா தங்கம்? ஒரு இடத்துல ஒரு கூட்டம் இருக்குன்னா அந்த கூட்டம் அப்படியே இருக்கணும். அவர் பேசுன பின்னாடி அவர் வண்டி போகணும். இன்னொரு இடத்துல கூட்டம் இருக்கணும், அந்த கூட்டத்தை பேசிட்டு போகணும். இவன் அப்படி இல்லை. ஏர்போர்ட்ல இருந்து கூடயே வர்றாங்க. தலைவரை பின்பற்றானுங்க. வேற ஒண்ணு தலைவரை பின்பற்ற முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப உயர்வான இடத்துல விமானத்தில் போகிறாரு, ஏசி காரில் போகிறாரு, ஏசி பஸ்ஸில் போகிறாரு. அவரை பின்பற்ற முடியாது. இவனுக்கு ரோட்டில் செருப்பு கூட கலர்றது தெரியாமல் பின்னாடி லோலோலன்னு ஓடி செருப்பே ஒரு வண்டி செருப்புக்கு குமிஞ்சு அடைஞ்சி பார்த்தீங்களா இல்லையா? அப்புறம் அதுதான் அரசியல் கட்சி. புரியுதா? அவர் பார்ப்போம். சீமான் வந்து 12.2% வாங்கி அவர் அங்கீகரிக்கப்பட்ட 3வது அரசியல் கட்சியாக டெவலப் ஆகிட்டாரு. இவர் அந்த அளவுக்கு வரட்டும். இல்லை, 2026 ஆட்சி அமைக்கிறோம்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? எந்த ஆட்சியை? காரைக்குடி ஆட்சி அமைப்பாரா? நல்ல ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதான்ப்பா, காரைக்குடி ஆட்சியை வச்சு அமைப்பாரா இல்லை தமிழ்நாடு அரசியல் ஆட்சிக்கு வருவார்? ஐயா, மாநாட்டிலே சொல்லியிருப்பாரு, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைக்கிறேன், எம்ஜிஆர் அண்ணா ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எப்பா தம்பி, 67 நாங்கள்லாம் 7 கட்சியோட கூட்டணி சேர்ந்து தான்ப்பா நாங்கள் வெற்றி பெற்றோம். அவர் 67 சொல்கிறாரு, 77 சொல்கிறாரு. 77 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த உடனே வந்துடல தங்கம். அவர் 72 கட்சி ஆரம்பித்தார். 72 கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் சிறைக்கு போனது நான் தான், மதுரையில் கொடியேற்றி. புரியுதா? அதுக்கப்புறம் படிப்படியாக எல்லாம் பைலாலாம் தயார் பண்ணி அந்த பைலாலையும் 9வது கையெழுத்து எங்கள் எழுத்து. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதில் வந்து திண்டுக்கல்லில் மாயத்தவிர கேண்டிடேட் அவர் தான், எங்களுடைய கட்சியினுடைய முதல் கேண்டிடேட்டு. நாடாளுமன்ற தேர்தலில் நிப்பாட்டி அவர் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற பை எலெக்ஷனாக அதில் ஜெயிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் 77 ஆட்சி அமைக்கிறோம். கிட்டத்தட்ட 5 வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு பின்னாடி தான் நாங்கள் ஆட்சி அமைக்க முடிஞ்சதே தவிர ஏதோ உடனே நான் கட்சி ஆரம்பித்த உடனே வரல. எவ்வளோக்கும் எம்ஜிஆர் வந்து 57 திமுகவில் இருக்கார். எப்போ? 57 இருக்கார். 57 திரைத்துறையிலேயே அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டே வருவார். சரியா? எத்தனை இதில் பாடியிருக்காரு, எத்தனை பாட்டுகள் எடுத்தாங்க. எல்லாம் அவருக்கு சாதகமாக, திமுகவுக்கு சாதகமாக தான் பாட்டுக்கள். அதனால் அவரை திரையில் பார்த்து அவருடைய கலருக்கு இன்னைக்கு திரைத்துறையில் எவனுமே இல்லை. எம்ஜிஆருடைய கலரு, அவருடைய அந்த செல்வாக்குன்னா மக்களுக்கு செஞ்ச சேவை.
ஒரு ஒரு ரோட்டில் போகும்போது ஒரு ஏழையை பார்த்தா அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அங்கே உட்காந்துட்டு இருக்கான், ஒரு மிட்டாய் கடை வச்சுருக்கான், இப்போ ஒன்றும் இல்லை ஓட்டிகிட்டு உட்காந்துருக்கான்னா டக்குன்னு காரை நிப்பாட்டி அவனை பார்த்து பேசி இந்த இடம் நல்லா பொழைச்சிக்கடான்னு சொல்லி காசை கொடுத்துட்டு போவார். அப்படிப்பட்ட ஆள் இவர் காரை நிப்பாட்டு வரும்போது, காரை நிப்பாட்டு வரியா கேட்டது பதில் சொல்லு, கார் நிப்பாட்ட மாட்டாரு. அப்புறம் இவர் எப்படி கட்சி வளர்த்துருவார்? ஏழையை கண்டா இறக்கணும், இறக்க குணம் இருக்கவன் தான் அரசியலுக்கு வரணும். சர்வாதிகாரமாக இருக்கவன் அரசியலுக்கு வந்தான்னா இது ஹைடெக் அரசியல், ஹைடெக்கு அரசியல். அவ்வளோதான். ஹைடெக் அரசியல் பண்ணி யாருக்கு பிரயோஜனம்? பணக்காரங்களுக்கு தான் பிரயோஜனம். ஏழை பாளைகள் நம்மளை மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஓகே ஐயா, இப்போ வந்து நம்ம நிறைய சமூக வலைதளங்கள்ல பார்த்துருப்போம், விஜய் அவர்கள் வந்து பனையூர் முதலமைச்சர் அப்படிலாம் வந்து சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. மக்களை பார்க்க வரமாட்டேறாருன்னு, மக்களை பார்க்க வந்திருக்காரு, பிரச்சாரத்தை முன் வச்சிருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தம்பி, பனையூரில் இருந்தார், அவர் வீடு பனையூரில் இருக்கு, இருந்துட்டு போட்டோம். மக்களை பார்க்க வந்தார், எந்த மக்களை பார்த்தாரு? அவ்வளோ மக்கள் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் கூட கேன்சல் ஆயிடுச்சு. நிறைய பேர் பார்த்தாரு. ஃப்ளைட் அவுட்டு இறங்கினாரு. ஃப்ளைட் அவுட்டு இறங்கி அங்கே இருந்த சொகுசு பஸ்ஸில் ஏறினார். பாவம் கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் அங்கே இருந்த பூரா அந்த பேரிகேட்டில் விழுந்து எந்திரிச்சு அடிபட்டு மிதிப்பட்டு போனான். ஞாபகம் இருக்குதா? அதெல்லாம் பார்க்கலையா நீங்கள்? பார்த்துருப்போம். அவ்வளோ அடிபட்டு. பாதுகாப்பு வந்து ஆட்சியில் இருக்கவங்க தானே கொடுக்கணும். பாதுகாப்பு ஆட்சியில் இருக்கவங்க. இவன் என்ன சொன்னான்? நாங்கள் கூடயே ஒரு 5 பஸ்ஸு கூட 5 காருக்கு மேலே அலௌடு இல்லைன்னு சொல்லியாச்சு. 5 கார் தான் வரணும், இவர் பஸ்ஸு வரணும். இதில் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 12 24 ஸ்பீக்கர் வச்ச வேனு. இதெல்லாம் இப்போ இந்த பந்தாலாம் இது ஹைடெக் இல்லாமல் என்ன இருக்குது? ஹைடெக் தான் வேலை செய்யலையே. அது எப்படி வேலை? திருச்சியில் இது பண்ணும்போது ஸ்பீக்கரில் மைக்கெல்லாம் கட் ஆயிடுச்சு. அதுதான் கண்ணு, உண்மையாக நேர்மையாக பண்ணுனா நல்லா இருக்கும். இப்போ நாங்களும் அந்த காலத்தில் பிரச்சாரம் பண்ணவும் தான், நானும் கட்சி வச்சவன் தான். எங்களுக்கு அந்த இப்போ மாதிரி இல்லை. அப்போ எல்லாம் வந்து ஆம்பிளிஃபயர் இருக்கும், ஆம்பிளிஃபயர்லேருந்து மைக்குக்கு மாத்திரம் கனெக்ஷன் எடுத்துரும், ஆம்பிளிஃபயரை பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அது சிங்கிள் தான், நல்லா தான் இருந்தது. இவர் ஹைட்டாக்காக பண்ணுறாரு, அவ்வளோதான். இப்போ தொழில்நுட்ப கோளாறு நடக்கிறது சகஜம் தானே? தொழில்நுட்ப கோளாறு நடக்கிறது ராசா அவர்கள் கூட ஒரு மேடையில பேசிட்டு இருக்கும்போது மின்விளக்கு இது பண்ணி விழுவோம். அதெல்லாம் தொழில்நுட்ப கோளாறு நடக்கிறது இயற்கை தானே, இயற்கை தடுக்க முடியாதுல்ல. நான் ஒன்றும் தப்பா சொல்லலப்பா. அதாவது சாதாரணமாக இருந்தால் எல்லாம் சாதாரணமாக நடக்குங்கண்ணே. நீ ரொம்ப ஹைடெக்காக போனீங்கன்னா ஹைடெக்கு காலை வாரி விட்டுருந்தாங்க. புரிஞ்சதா? இவர் அன்னைக்கு பண்ணது வந்து மக்களுக்கு ஏற்புடையதான்னா ஏற்புடையது தான், அவங்க ரசிகர்களுக்கு ஏற்புடையது தான். அவன் ரசிகர்கள் கஞ்சி குடிக்காமல் தண்ணி குடிக்காமல் லோன்னு பின்னாடியே ஓடுறான். என்ன தள்ளி கொடுத்துட்டான்னு போகிறாங்க இவங்க. ஏதாவது முன்ன பின்னா பார்த்துருக்கணும், ஏதாவது செஞ்சுருக்கணும். எம்ஜிஆர்லாம் அந்த காலத்தில் வந்து கை ரிக்ஷா தொழிலாளிகள் மலையில் நினைறான்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த காலத்திலே ஒரு 1500 சைக்கிள் ரிக்ஷாக்காரனுக்கு, கைவண்டி ரிக்ஷாக்காரனுக்கு ரெயின் கோட் வாங்கி கொடுத்தாரு, எனக்கு தெரியும். இப்போ விஜய் அவர்களும் மக்கள் இயக்கம் மூலமா நிறைய கல்வி உதவித்தொகை இதெல்லாம் தந்துக்கிட்டு தானே இருக்காரு. அதெல்லாம் இப்போ கடந்த 5 ஆண்டு காலமா இல்ல, 5 ஆண்டு காலம் நீங்க சொல்றீங்க. மக்கள் இயக்கத்துல இருக்கவங்க வந்து அப்பையில இருந்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் வச்சிருக்காங்க. நீ செய்யறதுடா, நீ செய்யறது. அவன் என்ன செஞ்சான்? அவன் 200 கோடி சம்பளம் வாங்குறாருல அந்த நண்பர். 200 கோடி சம்பளம் வாங்குறவர் என்ன செஞ்சாரு? நீ ஏழை பால நீ 1000 500ன்னு போட்டு நீங்களும் சேர்ந்து மன்றத்தின் சார்பாக கொடுக்கறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லையா? இதே கேள்வியை தமிழக வெற்றி கழகத்துல இருந்து வைக்கிறாங்க. ஆட்சியில் இருக்கீங்க, 4 வருஷமா என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சோமா? என்ன செய்யலை? மக்களுக்கு தான் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், புரியுதா? போன மாதம் வரையும் 1000 ரூபா கொடுத்தோம், இந்த மாதத்துலேருந்து 2000 ரூபா. எலெக்ஷன் வரப்போகுதுல, அதனாலயா? எலெக்ஷன் வந்தாலும் சரி வரலைனாலும் நாங்கள் கொடுக்கறது தான். 2000 ரூபா கொடுக்க போகிறோம். பொங்கல் ஏன்னா 2000 ரூபா கொடுக்க போகிறோம். இந்த 682 குழந்தைகளுக்கு, அனாதை குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபா கொடுக்க போகிறோம். சரியா? அதெல்லாம் கண்ணு, இது வந்து அரசோட போட்டி போட இயலாது கண்ணு. அரசுங்கிறது வந்து ஒரு பெரிய இது. அது வந்து அதனுடைய பணி நாங்கள் எங்கள் கையில் இருந்தால் கொடுக்குறோம். அரசு பணம், அரசு கஜானா மக்களுடைய வரி பணத்தில் இருந்தால் கொடுக்குறோம்.
இவர் கோடி கோடியாக சம்பாரிச்சு இவர் வச்சிருக்காருல 10,000 கோடி 20,000 கோடி வச்சிருக்காரு. அதுலேருந்து எடுத்து என்ன செஞ்சாரு, எல்லாம் லண்டன்லேயும் துபாயிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது ஒரு தனிப்பட்ட மனிதன் வந்து உழைத்து சம்பாதிச்ச காசு. உழைத்து யாரு காசுடாது? நீ சினிமா பார்க்க போறதுக்கு நீ டிக்கெட் வாங்குற, தம்பி வாங்குறான், நான் வாங்குறேன், நம்ம வாங்கின காசு தானே. அதுல தானே அவர் சம்பளம் வாங்குறாரு. இப்ப இருக்க அமைச்சர்கள் பல ஊழல்ல சிக்குறாங்க. அவங்க வீடெல்லாம் வந்து பெருசு பெருசா இருக்கு. அது மக்களோட வரி பணம் தானே. இங்க பாருக்க, அது மக்களுடைய வரி பணம். அவங்க உழைச்சு சம்பாதிக்கிறது இல்லையா? ஒரு சாதாரண எம்எல்ஏக்கு கவுன்சிலருக்கு எவ்வளவு சம்பளம் எனக்கு தெரியல. அது சம்பளத்தை வச்சு அவங்க எவனும் கவுன்சிலர் வர்றவனோ எம்எல்ஏக்கு வர்றவனோ மந்திரியா வர்றவங்களோ சம்பளத்துக்காக வர்றதில்லை. அதை வச்சுக்கிட்டு அவங்க தொழில் டெவலப் பண்றாங்க. இப்ப எங்களுக்கு ரெட் ஜாயின் மூவிஸ் இருக்கு, வச்சு தொழில் டெவலப் பண்றீங்க. ஆம்பா, ரெட் ஜாயின் மூவிஸ் இருக்குப்பா. ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணா நீ வாங்குற சம்பளம் 100-150 கோடினா எங்களுக்கு அது ஓடுறத பொறுத்து 40% எங்களுக்கு வந்துடும். படத்துக்காரனுக்கு 40% போயிடும். தேட்டருக்காரனுக்கு 20%. தேட்டருக்கு 20, படம் எடுத்தவனுக்கு 40, எங்களுக்கு 40, விநியோகஸ்தருக்கு 40. அப்போ 40% வாங்கும்போது எங்களுக்கு படம் ஒரு 1000 கோடி ஓடினாக்கா 40% என்னாச்சு? 400 கோடி எங்களுக்கு வந்துடுதா வீடை தேடி? அப்புறம் ஏன் வராது காசு, பணம் சேராது? சோதிச்சு பாரு. 4 படம் ரிலீஸ் பண்ணாலே என்னாச்சு? இப்போ இதுல இருந்து மட்டும்தான் பணம் வருது. ரெட் ஜெயின் மூவில இருந்து தான் பணம். அது நிறைய அவங்க நிறைய தொழில் பண்றாங்க. நிறைய பேர்த்துக்கு என்னமோ வெளியில பாக்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் ரெட் ஜாயின் மூவிஸ்ன்னு. அவங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. எல்லோ ஆங்கில் தயார் பண்றது, ஆங்கில் இதெல்லாம் தயார் பண்றாங்க. பெரிய ஃபேக்ட்ரி இருக்கு. நானே பார்த்துருக்கேன். 250 ஏக்கரால ஃபேக்ட்ரி வச்சிருக்காங்க. அந்த அம்மா இருக்க உதயநிதியுடைய ஒய்ஃபு, அவங்க அப்பா வந்து குடும்ப தொழில் மாதிரி. அவங்க வந்து செட்டியார் வீட்டு ஆட்கள், காரைக்குடி செட்டியார், மதுரையில் இருக்குது. அருணா இண்டஸ்ட்ரீஸ்னு பேர். அதனால் அந்த இண்டஸ்ட்ரீஸை இவங்க ஆரம்பித்து, மகளுக்கு ஆரம்பித்து, இது ஒரு பெரிய அளவில் போயிட்டுருக்கு. இது ஒன்று சொல்கிறேன் நான். 250 ஏக்கரால ஒரு பெரிய ஃபேக்டரி. முதலமைச்சர் ஆட்சியில் இருக்காங்க, அவங்க பிசினஸ் பண்றாங்க. இப்ப நார்மல் கவுன்சிலர் வீட்லாம் போயிருக்கீங்களா? நார்மல் கவுன்சிலருக்கு வந்து மாத சம்பளம் கம்மியா தான் இருக்கும். ஆமா, அவங்க வந்து இப்ப 8 அடுக்கு மாளிகை, சென்னையை சுத்தி வீடு, நல்ல சொகுசு காரு, இதெல்லாம் எப்படி? மக்களோட வரி பணம் தானே. இங்க பாரு, கவுன்சிலர் இருந்தவன் அதிமுகவில் இருந்த கவுன்சிலரு பவுசாக இருந்தாங்க. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த லேடிஸ் நிறைய பேர் அந்த காரில் வந்து இறங்குவாங்க, ஸ்கார்பியோ காரில். இப்போ இங்கே திமுகவில் இருக்க கவுன்சிலர்ஸும் வசதியானவன் வசதியாக இருக்கான், வசதி இல்லாத கவுன்சிலர் வசதி இல்லாமல். அப்படி ஏதாவது ஒரு கவுன்சிலர் முந்தா நாள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. இப்போ அந்த முத்தார் வந்து வீட்டில் வந்து ஒரு இதை எடுத்தான், புரியுதா? அப்போ அவர் கூட 2 கவுன்சிலர் வந்திருந்தாங்க. எல்லாமே கஷ்டப்படுற ஆட்கள் தான். 40ஓ 42வது வட்டமோ சொன்னாங்க. சரியா? அதனால எல்லாரும் இல்லை, அவங்க தொழில் பண்ணி அவங்க கவுன்சிலருக்கு என்ன கிடைக்கும்? ரோட்டில் ஏதாவது மண்ணு குமிச்சானா, ஏன் மண்ணு குமிச்சிருக்கா அப்படின்னா ஏதோ கைவிட்டு வாங்குவாங்க. ஜல்லி குமிச்சா அதில் ஒரு கைவிட்டு கிடப்பானுங்க. இப்போ வீடு பிளான் இல்லாமல் கட்டினான்னா பிளான் இல்லாமல் கட்டுக்கான்னு மிரட்டி காசு வாங்குவானுங்க. இதானே பண்ண முடியும். இதில் என்ன கொடுத்துருவாங்க, என்ன வரும்? அதெல்லாம் ஒன்றும் பெருசாக வந்துடாதுக்கு என்ன. சரியா? பிரச்சாரத்தில் வந்து விஜய் அவர்கள் பேசின பாணி அப்படியே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா போல பேசினாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டைல்ல பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. யாரோட அரசியல தான் பண்ண போறார்? அவரை கேளு. அவர் யார் அரசியல் பண்ணார்? விஜய் அரசியல் விஜய்க்கு வந்து நிறைய எழுதி கொடுக்கறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்காங்க. அவங்க நிறைய எழுதி கொடுப்பாங்க. இவர் மனப்பாடம் பண்ணி பேசுவார். பேப்பரை பார்த்து பேசலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய பேர் கூட என்கிட்ட சொன்னானுங்க, அவர் A4 சைஸில் பேப்பரை வச்சு பார்த்து படிக்கிறாருன்னு. பார்த்து படிக்கிறதுல என்ன தப்பு? நிறைய பேர் படிக்கிறாங்களே. பார்த்து படிக்கிறதுல தப்பு இல்லை. ரைட்ஸு மறந்து போயிடும். பேச வர்ற வார்த்தைகள் மறந்து போயிடும். நம்ம சட்டப்பேரவையிலே நம்ம அந்த கணக்கு வழக்கெல்லாம் பேப்பர் பார்த்து தான் படிக்கிறாங்க. அது தப்பு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்னத்துக்கு சட்டப்பேரவையில் ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட அது பெரிய தவறாயிடும். அதனால அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லை, ஜிஜிபி மேட்ரு. சரியா? சீமான் அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி வந்து தம்பி விஜய் அரசியலுக்கு வந்தால் நானும் என் தம்பியும் கூட்டணி அமைச்சிருவோம், நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படியெல்லாம் பேசினாரு. இப்போ சில தினங்களாக வந்து அந்த 2வது மாநில மாநாடாக இருக்கட்டும், அப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னோன்னே வந்து சீமான் அவர்கள் வந்து சொல்றாரு, அணில்கள்லாம் டிங்குள் டிங்குள் தான் கத்தணும், அங்கிள்லாம் கத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து திமுகவை நம்ம எதிர்த்தா விஜயை தாக்குறதுக்கான காரணம் சீமான். தம்பி, இவர் விஜய் வந்து முதல் மாநாட்டிலேயே வந்து என்ன பண்ணாரு, திராவிடம் ஒரு கண்ணு தேசியம் ஒரு கண்ணுன்னு பேசினாரா? பேசினார்.
பெரியார் படத்தையும் காமராஜர் படத்தையும் வேலுநாச்சியார் படத்தையும் நம்ம அஞ்சலி அம்மா இவங்க படத்தை எல்லாம் அம்பேத்கர் படத்தை எல்லாம் வச்சாரு. அப்போவே இவர் என்ன சொன்னார், டேய் ஒன்றும் அந்த பக்கம் நில்லு இந்த பக்கம் நில்லு, இல்லை நீ ரோட்டில் நின்றேன்னா லாரி ஏறி செத்து போயிடுவாடான்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் என்ன அன்னைக்கே சொல்லிட்டார்ல முதல் மாநாட்டிலேயே, அப்புறம் என்ன இப்போ வந்து கேட்குற? அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ரொம்ப இதாகிறாரு, டென்ஷன் ஆகுறாரு. ஆமா தானே செய்வாரு. இப்ப நீ திமுக பேசினதுக்கு அப்புறம் வந்து திமுகவை எதுக்க ஓவர் ஆரம்பிச்சோன்னா திமுக காரங்க குரல் கொடுக்குறாங்களே இல்லையே, விஜய்க்கு எதிராக வந்து சீமான் அவர்கள் குரல் கொடுக்கிறார். எங்களுக்கு மறைமுக கூட்டணி எதுவும் வச்சிருக்கீங்க? நாங்க டப்பிங் எல்லாம் யாரையும் வச்சுக்கிறது இல்லை. எங்களுக்கு டப்பிங் பேசல அவரு, நாங்களே நேரடியா இறங்கி அடிப்போம். புரியுதா? அதனால சீமான் எங்களுக்கு டப்பிங் இல்லை. சீமான் அவராக தான் இருக்காரு தவிர எங்களை பற்றியும் எங்கள் தந்தை பெரியாரை பற்றியும் தான் நீட்டி முழங்கி பேசுகிறாருப்பா. அப்புறம் என்ன எங்கள் கூட இருக்காரு. பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தப்புறம் நாங்கள் என்ன அங்கே வரையில் அவர் ட்ரையலில் தள்ளிட்டு வந்தாரா? பணத்தை கொடுத்து அனுப்பிச்சோமா? எனக்கு எப்படியா தெரியும்? அப்புறம் என்னமோ பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஏப்பா ஒரு டெத்து, அவங்க அண்ணன் இறந்து போனதுக்கு டெத்து விசாரிச்சாரு. இவர் உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தாரா, அதை விசாரிக்க வந்தார். இதுக்கு போய் இவ்வளோ பெரிய முலாம் பூசுறீங்க? இப்படியெல்லாம் பேசாதீங்க. இதெல்லாம் என்ன பேச்சு? சீமானாக தான் இருக்காரு, நாங்களாக தான் இருக்கோம். எங்களுக்கும் அவருக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. ஆமாம், வேணா உனக்கு சந்தேகமாக இருந்தால் நான் சீமான்ட்ட இப்போ ஃபோன் போட்டு தர்றேன், பேசுவார். கேட்குறியா? ஃபோன் எடுத்தால் பேசிடுவார். உன் சந்தேகம் நிவர்த்தி ஆகிடும். என்னோட சந்தேகம் இல்லை, நிறைய பேர் கேட்குற கேள்வி, நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம், கமெண்ட்லேருந்து எல்லாத்தையும் சொல்கிறது. ஏதாவது ப்ரெஸ் மீட் நடந்துட்டு இருக்கா? இருக்க வாய்ப்பு இருக்கு, செக் பண்ணு. இல்லை போட்டு 2 ரிங்கில் எடுத்துருப்பாரு, ஃபோனை எடுக்கல. சந்திப்போம் மாமா, 2 நாள்ல சந்திச்சுப்போம். சரி மாமா, பணத்தை நம்பிட்டாவே அது லாபம் தேவையாயிரும் மாமா, மக்களுக்கான சேவையா வராது. அங்க நல்ல அரசியலுங்கிறதே இருக்காது மாமா, நல்ல ஆட்சிங்கிற ஒன்னே மலராது. மக்களுக்கு சேவை செய்ய எதுக்கு மாமா பண்ணுங்க? காசை கொடுத்து வாக்கு வாங்கும் போது ஏமாத்துறான்னு தானே அர்த்தம். ஓகேயா? ஓகே. அதனால என்னை பொறுத்த மட்டும் எல்லா அரசியல் கட்சிக்காரங்களோடைய நட்போட தான் பழகுவேன். என்னை வந்து சர்வ கட்சி தலைவர்னு சொல்லுவாங்க. நான் எல்லாரும் எனக்கு வேணும், யாரும் வேண்டான்னு இல்லை, யாரும் எதிரி இல்லை. விஜயும் எனக்கு அவங்க விஜய் வந்து எனக்கு வேண்டாதவர் இல்லை. ஏன்னா அவங்க அம்மா எங்கள் ஆட்கள் தான். சரியா? அவங்க அம்மா உங்கள் ஆட்கள்லாம் புரியலை. தெலுங்குக்காரவங்க. அதான் அவங்க அம்மா தெலுங்குக்காரவங்க. அது இப்போ அவரும் வந்து இந்த ஜாதி மத அடிப்படையில் தான் அரசியல் பண்ணுறாரா? அவர் எது வர்றாரு? அவர் வந்து இப்போ கிறிஸ்துவத்தினுடைய இதில் தானே வர்றாரு, கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படையில் தானே இப்போ கட்சிக்கு வர்றாரு. இப்போ கிறிஸ்துவ மதத்தின் மூலம் தான் விஜய் அவர்கள் வந்து கட்சிக்கு வராரு அப்படின்னு சொல்றீங்க? அதுதான் இப்போ டெவலப்மெண்ட் எல்லாம் பண்றதெல்லாம் யாரு பண்றா? இந்த மாநாட்டு வேலையெல்லாம் யாரு பண்றா? யாதவ் அர்ஜுன் தானே பண்றாரு. யாதவ் அர்ஜுன் யாரு? இதுக்கு முன்னாடி திமுகவில் தானே வேலை செஞ்சாரு. திமுகல 10ஓட 11 இருந்தாரு. அங்க அப்படி இல்லை. இப்போ அந்த மதுரை மாநாடு நடத்தினதே அவர் தான் நடத்தினாரு. யார் நடத்தினா? யாதவ் அர்ஜுன் தான் பண்ணாரு. அவரெல்லாம் பேசவே கூடாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவரே பஞ்சாயத்து பண்ணி இத்தனை கோடியை நான் செலவு பண்ணியிருக்கேன், நான் மேடையில் பேசாமல் இருந்தால் நான் எதுக்கு செலவு பண்ணணுன்னு அவர் கொஞ்சம் சத்தாச்ச உடனே தான் ஆளுக்கு 5 நிமிஷம் கொடுத்தாங்க. இவர் மாத்திரம் 8 நிமிஷம் பேசினார். புரியுதா? இப்போ வந்து ஆதவ் அர்ஜுனாவோட இதில் தான் வந்து பணத்தில் தான் வந்து தாவேக்கா இயங்குதா? தாவேக்கா கிட்டத்தட்ட ஒரு 30% அவர் பணத்தில் இயங்குது. மீதம் ஒரு 40% வந்து அவங்க கிறிஸ்துவத்தினுடைய அவங்களுடைய பணம் வருது, உங்களுக்கு வருது. அமெரிக்காவிலேருந்து துபாய் போகுது, துபாயிலேருந்து இந்தியா வருது. அவங்க தாய் மாமா 2 பேர் இருக்காங்க. ஒரு மாமா வந்து இதாக இருக்கார், சாமியாராக இருக்கார் கிறிஸ்துவத்தில். ஒருத்தர் வந்து முன்னாள் லயோலா காலேஜினுடைய மாணவர்களுடைய தலைவராக இருக்கார். அவர் இங்கே ஒரு ஆஃபீஸ் போட்டு இங்கே ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, துபாயில் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு, அது மூலிமா கலெக்ட் பண்ணி ஃபண்டெல்லாம் அப்படி தான் வருது. ஓகே. இப்போ நிறைய விஷயம் வந்து இப்போ பாடல்லாம் வெளியிட்டார் இல்லையா, உங்க விஜய் வரேன் அப்படின்னு. மக்களுக்காக நான் வந்து எங்களுக்கு பண்ண, எங்களை நீங்க வாழ வச்சிங்க, மக்களுக்காக நான் வந்து திரைத்துறையை விட்டு வரேன்
அப்படிலாம் சொல்றாரு. அவரோட திரைத்துறையை விட்டு இவர் யார் வர சொன்னா? எந்த மக்கள் கூப்பிட்டாங்க? நீ கூப்பிட்டியா? வாயா வாயா, எங்களுக்கு இங்கே வெற்றிடமா இருக்கு, நீ தான் வந்து முதலமைச்சராக இருந்து நாட்டை ஆளணும், எங்களுக்கு நீ தான் நல்லது செய்வனு எந்த மக்கள் கூப்பிட்டாங்க இவரை? திரைத்துறையை விட்டுட்டு எதுக்கு வர்றாரு? இப்ப இந்த பிரச்சாரத்துல கூட ஒண்ணு சொல்லுவாரு, பணம் சம்பாதிக்கணும் அரசியல்களை, பணம்லாம் நான் நிறையவே பார்த்தாச்சுங்கிறாரு. அட நீ வேற, எல்லாரும் சொல்றதுதான்ப்பா. பணம் வந்து இவருக்கு தேவையில்லைப்பா. அரசியல் கட்சி நடத்தணும்னா பணம் இல்லாமல் என்ன பண்ணுவோம்? அன்றைக்கி மாநாடு போட்டாங்க, அந்த மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட 150 கோடி செலவு பண்ணாங்கன்னா 150 கோடி எங்கேருந்து வரும்? எங்கேருந்து வரும்? இன்னைக்கு வந்து வேணா அவன் கையை போட்டு செலவு பண்ணுவான். நாளைக்கு இந்த காசு, நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் இந்த காசெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினைப்பானா இல்லையா? நினைப்பானா நினைக்க மாட்டானா? அவன் கை காசை போட்டுட்டு சாமியார் சங்கரான்னு போகிறதுக்காக வர்றான். இவர் கை காசை ஏதாவது முக்காத்துட்டு செலவு பண்ணுறாரா? இன்னைக்கு அவன் பொண்டாட்டி தாலியை விற்று அதை வச்சு அடமானம் வச்சு இதை வச்சு பூரா வந்து 2 நாள் 3 நாள் இந்த மாநாடு இதுன்னு பின்னாடி சுற்றுறாங்களே. இவங்களுக்கெல்லாம் என்ன வருமானம் இருக்குது சொல்லு? வருமானம் இருந்தால் 2 நாளாக நாளே நாங்கள் வந்துட்டோங்க, ஏர்போர்ட்டில் இருக்கோங்கிறான். எப்படி? இவன் காலையில் 10:30 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வர்றது நாளே வந்து காத்துட்டு கிடக்கிறானுங்களாம். அப்போ அவன் குடும்பம் என்ன ஆகும்? இவன் வேலை வெட்டி என்ன ஆகும்? சொல்லுங்க. இப்போ நீங்கள்லாம் போக முடிஞ்சா? சனிக்கிழமை நீங்கள் போனீங்களா? சனிக்கிழமையா? சனிக்கிழமை தானே அவர் வந்தார். ஆமாம். போனீங்களா நீங்கள்? இப்போ இதுலேயும் ஒரு இது நிறைய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையை சூஸ் பண்ணி வந்து பிரச்சாரத்தை வந்து இது பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு நாளாக மாற்றிக்கிட்டாரு. 2 நாளாக 1 நாளாக மாற்றிட்டார். 2 நாளாக வந்து 1 நாளாக மாற்றிக்கிட்டார். ஓகே. இப்போ சனிக்கிழமைகள்லாம் வந்து தொடர்ந்து இதுக்கான காரணம் விடுமுறை நாட்களாக சூஸ் பண்ணி அவர் மக்கள் வருவாங்கண்ணா. அதெல்லாம் விவரம் தாண்டா செல்லம். நீ அவருக்கு மட்டும் இல்லை கண்ணே, அவர் வந்து ஜீரோ, ஒரு களிமண்ணுன்னு வச்சுக்கைய. அவருக்கு சொல்கிறதுக்கு தான் ஆதவ் அர்ஜுன் மாதிரி ஆட்கள் இருக்காங்க, நிர்மல் இருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்காரு, புஷி ஆனந்த். புஷி அந்த புஷி இருக்குது. அப்புறம் என்ன இருக்கு அவளை? அதுக்கப்புறம் இன்னொரு அம்மாக்கள் கூட 2-3 அம்மாக்கள்லாம் இருக்காங்களாமே. ஓகே. அது எப்படி ஐயா? இப்போ வந்து எதிர்கட்சியில் இருக்கும்போது இப்போ உங்கள் கட்சியை நான் திட்டியிருப்பேன், திருப்பி உங்கள் கட்சியிலே வரும்போது அந்த கூச்சம் அதெல்லாம் இருக்காதா? அரசியல்வாதிக்கு கூச்சமாவது நடுக்கமாவது இடை எல்லாம் அப்படி தொடச்சி தள்ளி ஊற்றிக்கி விட்டு போய் அந்த இந்த படத்தில் சொல்ல மாதிரி துப்புனா தொடச்சிக்குவோம், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் சோப்பை கூட போட்டு கழுவிக்கிடுவோம். வேற என்ன இருக்குது? அரசியல் இதெல்லாம் சாதாரணம்ப்பா. ஓகே ஐயா, நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இன்னொரு கடைசி ஒரு விஷயம் மட்டும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. இப்போ வந்து நிறைய கட்சிகளுக்குள்ளேயே நிறைய சண்டைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இது பண்ணுறாங்க. நிறைய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பிறகு வந்து தமிழக வெற்றி கழகத்திலேருந்து கூட சொன்னால் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைய போகுது 2026 தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் தலைமையில். அது இல்லாமல் சொன்னாங்க அதில் வெற்றி தலைவர் விஜய் அப்படிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் வந்து விஜய் அவர்கள் கூட கூட்டணியில்? யார் சொன்ன வெற்றி தலைவர்? அவங்க மாநாட்டிலேருந்து பொதுக்குழுலேருந்து எல்லாத்துலேயும் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்ன காலம் போய் வெற்றி தலைவர் விஜய் அப்படின்னு வந்து நிறைய சொல்லாங்க. இதெல்லாம் ஹைடெக் ஸ்பீச்ப்பா. இதெல்லாம் எழுதி கொடுப்பாங்க, எழுதி கொடுக்கறத பேசுவாங்க. ஒரு நேரத்தில் வந்து பழிச்சாலும் பழிக்கலாம், ஒரு நேரம் பழிக்காமல் போனாலும் போகலாம். இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது தங்கம். ஒரு நேரத்தில் பழிச்சாலும் பழிச்சிடலாம். அதாவது எப்படி இந்த ஆமை முயல் கதை கேட்டிருக்கியா? தூங்குனா ஏறிட்டு போயிடும். ஆனால் நாங்கள் தூங்க மாட்டோம். எங்கள் அடிமட்ட தொண்டை கூட தூங்க மாட்டோம். நாங்கள் எல்லாம் வேலையை முடிச்சிட்டோம்ப்பா. இன்னொரு ஃபார்முலா வேறு வச்சுருக்கோம்ப்பா. எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலா உபயோகப்படுத்துவோம். அதனால் எங்களை ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரி 100 விஜய் பிறந்து வரணும். ஓகே. அவங்க தலைமையில் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை, சக்தி வாய்ந்த கூட்டணி அமைய போகுதுன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த கட்சிகள்லாம் இணையும் நினைக்கிறீங்க? சக்தி? எந்த சக்தி? சக்தின்னா அம்மன்னு பேர். எந்த அம்மன் போய் அந்த அவர் கூட திரிசா வர போகிறாங்களா, இல்லை வேறு யாராவது அம்மன் வர்றாங்களா? சொல்லுங்கள், எந்த அம்மன் வர்றாங்க? ஓகே. இப்போ சசிகலா அவர்கள் வந்து சொல்லுவது அதிமுகவை ஒன்றிணைவோம், திமுகவை வீழ்த்தனா அதிமுக திருப்பி மறுபடியும் கொள்ளையடிக்கணுமா? போட்டிருக்காங்க. இல்லை மறுபடியும் கொள்ளையடிக்கணுமா? கொள்ளை கேஸில் தானே இப்போ குற்றவாளியாக 4 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்க. இனியும் கொள்ளையடிக்கணுமா? அந்த கட்சியில் போய் உட்காந்து ஜெயலலிதாவை கொன்னது பத்தாதா? கொள்ளையடிச்சா அது மட்டுமா? ஏகப்பட்ட சொத்துக்களை குமிச்சு போட்ட, கடைசியில் அந்த அம்மாவையே கொன்று விட்டா. அப்புறம் என்ன மறுபடியும்? நீங்கள் கூட தேர்தலில் வந்து ஆட்சிக்கு வந்தவுடனே ஜெயலலிதா அவர்களோட வழக்கை நாங்கள் எடுத்து விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நிறைய பிரச்சாரங்கள்லாம் பண்ணீங்க. அதுக்கான வேலைகள் நடந்துட்டு அதான் முடிஞ்சு இல்லை. இப்போ அவர் கமிஷன் குற்றவாளி யாருங்கிறத எங்கள் முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்ட தான் அந்த இதை கொடுத்துருக்காரு நம்ம இவர் ஜட்ஜு.
ஓகே ஐயா. இப்போ ரீசெண்ட் டைமில் அதிமுகலேருந்து செங்கோட்டையன் வெளியே போயிருக்காரு. இவங்க எல்லாம் சேர்ந்து செங்கோட்டையன் வெளியில் போல என்ன கட்சியிலேருந்து அவரை நீக்கலையே? நீக்கிட்டாங்க. கட்சியிலேருந்து நீக்க அடிப்படை உறுப்பினர்லேருந்து கூட இபிஎஸ் அவர்கள் நீக்கிட்டார். அடிப்படை உறுப்பினர் என்னைக்கு? அது ஒரு வாரம் ஆகிடுச்சு. அப்படியா? ஆமாம். ஓஹோ, அதாங்க என்ன அவரை நீக்கினார். அவர் போய் டெல்லி போனார், போய் அமித்ஷாவை பார்த்தாரு. அமித்ஷா பார்த்துட்டு வந்தார். முந்தா நாள் இவர் போனார். இவர் போய் 1 மணி நேரம் பேசினாராம். போகும்போதே ஹிந்திக்கும் தமிழுக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஆளையும் கூட்டிகிட்டு போனாராம். போய் பேசினாங்களாம். பேசிட்டு வரையில் கர்ச்சிப்பை வச்சு மூஞ்சியை மறைச்சிக்கிட்டே வந்தாராம். எல்லாம் பேப்பரில் நியூஸில் சொன்னது தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் பார்க்கல. சரியா? அதோட ரூமுக்கு போனாராம். இப்போ என்னன்னு அதுக்கப்புறம் தான் தள்ளி வச்சுட்டு போனார் பிரச்சாரத்தை. இனிமேல் என்னங்கிறத தெரியும், அவ்வளோதான். சரிங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. தொடர்ந்து வாரம் வாரம் எங்கள் சேனலுக்கு வந்துங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி கண்ணு.